ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர். அவர் என்னை நல்லா வச்சுப்பாரு. நான் நல்லா இருப்பேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் வருங்காலம் நல்லா இருக்கும். சொல்லுங்கள் அன்பானவர்களே, அதற்குரிய சகல உரிமைகள் உங்களுக்கு உண்டு. உங்களை மீட்டெடுத்த தேவன், அந்தகார இருளிலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவன், சாப பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். இப்ப நீங்க அவருடைய கையில இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. சத்ருவின் கையில நீங்க இல்ல கெட்டு போவதற்கு, பிசாசின் கையில இல்ல நீங்க அழிஞ்சு போவதற்கு, எதிரியின் கையில் இல்ல நீங்கள் விளங்காமல் போவதற்கு, அப்பாவினுடைய நலமான கரத்தில் இருக்கிறீர்கள். ஆகவேதான் நான் நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன், உறுதியோடு நான் சொல்லுகிறேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அப்பாவின் கைகளில் இருந்து ஏதும் உங்களை பறித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. உறுதியாய் நம்புங்கள். அப்பாவின் கரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் நல்வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அழகா தீர்மானம் பண்ணுங்க. நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், நல்ல தேவனிடத்திலே ஜெபிக்கவும், நல்ல தேவனுடைய வசனங்களை வாசிப்பதற்கு ஒவ்வொரு நாள் காலையிலே இப்படிப்பட்ட விசுவாச காரியத்தோடு துவக்குங்கள் அன்பானவர்களே. ஒருவேளை நீங்க காலையில் எழுந்த உடனே மொபைல் போனை பார்க்கக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் சில பேர்லாம் இருக்காங்க பாருங்க, காலையில் எழுந்த உடனே செல்போன்ல தான் உங்க கண்ணை விழிப்பாங்க. ஊர் உலகத்தினுடைய நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல தான் கண்ணை முழிப்பாங்க. சில பேர் டிவியில வரக்கூடிய செய்தியில தான் அதை பார்த்து தான் கண்ணை விழிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிலருடைய வாட்ஸ்அப்பை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்க என்ன பதிவுகள் போட்டிருக்காங்க, யாராச்சும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, ஏன் இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை, இவங்களுக்கு நான் நேற்று மெசேஜ் பண்ணனே, இன்னைக்கு வரைக்கும் ஏன் இவங்க எனக்கு மெசேஜே பண்ணலை, இவங்க ஏன் இந்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, இவங்க ஏன் வாட்ஸ்அப்பில் இதை போட்டிருக்காங்க, இவங்க ஏன் இன்ஸ்டாகிராமில் இதை இன்ட்ரெஸ்டாக அனுப்பியிருக்காங்க, இவங்க ஏன் இதை அனுப்பலை. இதையே நீங்கள் காலைதோறும் பார்க்குற ஒரு நபராக இருந்தீர்களே ஆனால் பிறருடைய பதிவுகளையும், பிறருடைய செய்திகளையும், பிறருடைய தகவல்களையும், சமூக வலைதளங்கள் மூலமாய் வரக்கூடிய செய்தி துணுக்குகளையும், பிறர் சார்ந்த விஷயத்தையே காலை எழுந்தவுடனே கண்காணிக்கக்கூடிய, போக்கஸ் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய நபரை நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வகையான தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். காலையிலேயே வேண்டாத ஒரு மன சுமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் காலையிலேயே. தயவு செய்து அன்பான குழந்தைகளே, காலை எழுந்தவுடனே உங்க கையில மொபைல் போன் வரக்கூடாது. காலை எழுந்தவுடனே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் தொட வேண்டும். அப்பாவினுடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த காலையில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு அப்பா இன்னைக்கு உங்க பெட்ரூம்க்கு வந்திருக்காரு, உங்க ஹாலுக்கு வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி செய்திருக்கிறார். பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான மூல ஆதாரமான கிருபையை முதல்ல அவர் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசா இருக்குங்க. நேற்று கொடுத்த கிருபை இல்ல, போன வருஷம் கொடுத்த கிருபை இல்ல, போன வாரம் கொடுத்த கிருபை இல்ல. இன்னைக்கு இந்த காலையில நீங்கள் சவால்களை ஜெயிப்பதற்கான ஒரு கிருபை, நீங்கள் படிப்பில் வெற்றி பெறுவதற்கான ஒரு கிருபை, உங்க பயணத்துல ஒரு பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு கிருபை, இல்லற வாழ்விலே இன்புற்று வாழ்வதற்கான ஒரு கிருபை, சம்பாத்திய ஐஸ்வர்ய வாழ்விலே அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைவதற்கான கிருபைன்னு ஆயிரமான நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான அதற்கு வேண்டிய எனர்ஜி என்ற கிருபையை அப்பா உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக காலைதோறும் அவர் வந்து உங்க மனசின் கதவை தட்டும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடு அதை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் மொபைல் போனை போய் நோண்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல கவனிங்க. வசனத்தின்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள
ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களேயானால் சமூக வலைதளம் உங்களை அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தன் இஷ்டப்படி உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் எனர்ஜி, உங்க ஆற்றல் நெல்லுக்கு போக வேண்டுமே அல்லாமல் புல்லுக்கு போகக்கூடாது. நெல் என்பது உங்கள் நல்வாழ்க்கை. அதற்கு உங்களுடைய எனர்ஜி பாய்ச்சப்பட வேண்டும், தேவ கிருபைகள் பாய்ச்சப்பட வேண்டும். காய்ந்து கருகி போகக்கூடிய புல்லுக்கு போகக்கூடாது. தேவையில்லாத சமூக வலைதளத்தினுடைய பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஸ்தோத்திரத்தோடு நாளை துவக்குங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்தி நாளை துவக்குங்க. அப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாளை துவக்குங்க. நல்ல வசனங்களை வாசிங்க. காலையில் எழுந்த உடனே இப்படிப்பட்ட கர்த்தருடைய செய்தியை கேளுங்கள் உங்க செவிகள்ல. செல்போன் எடுக்காதீங்க நான் சொல்லல, அதுக்கப்புறமா செல்போன் எடுங்க. ஃபர்ஸ்ட் காலையில அப்பா ஒரு ஃப்ரெஷ்ஷான கிருபையோட வந்திருக்காரு, அதை ஸ்தோத்திரத்தோட அந்த கிருபை அழகா பெற்றுக்கோங்க. அதை உங்க லைஃப்ல தக்க வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு நிறைய நன்றி செலுத்துங்க. இரவெல்லாம் காத்தீரே அப்பான்னு சொல்லி நன்றிகள் செலுத்தி நாளை துவக்குங்க. ஹாப்பியா நாளை துவக்குங்க. ஹாப்பி மார்னிங். சந்தோஷமா அந்த காலை துவக்குங்க. முதற்கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க பாருங்களேன். முதல்ல உங்க உணர்ச்சியை, மனதை பாதிக்கக்கூடிய தகவலுக்கு நீங்க இடம் கொடுத்து நீங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பல அழுத்தமும் வருத்தமும் வலியும் சோகமும் ஒரு பேடான எனர்ஜி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. புதிய எனர்ஜி, புதிய கிருபை அப்பா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர ஆசைப்படுறாங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு நாளை, நன்றி செலுத்துகிற அனுபவத்தோடு நாளை அப்பாவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து அதை மனதில் வச்சு மனப்பாடம் செய்து தக்க வைத்து நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு நாங்க நல்லா இருப்போம், கர்த்தர்களை நல்லா வைத்து கொள்வார் என்ற நல்ல நல்ல வார்த்தையோடு நாளை துவக்குங்கள். அப்ப நான் சொல்றேன், உங்க நாட்கள் நன்றாய் இருக்க வேண்டுமா? அப்பாவினுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று அவளோடு இருக்கக்கூடியவர்கள் கபடத்துக்கு தன் வாய நாவ விட்டு விலக்க வேண்டுமா? நல்ல நாட்களை இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் இல்ல, உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் இல்ல, உங்கள் ஊழியம் நல்லா இருக்கணும் இல்ல, உங்கள் படிப்பு வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்ல, உங்க பயண வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்ல. அப்பனா கபடான தேவையில்லாத மற்றவர்களை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளவும் பார்க்கவும் தவிர்த்து விடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அழகான தீர்மானத்தை எடுங்க. காலையில் எழுந்த உடனே நான் போன்ல கையே வைக்க மாட்டேன், மொபைல் போன் கிட்ட நான் போகவே மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு காலையில ஒரு புது கிருபை அப்பா தராங்க. ஃபுல் பிளஸடான ஒரு எனர்ஜியோடு ஒவ்வொரு நாளையும் துவக்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்ப நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுடைய நல்வாழ்வு செழிக்க, துளிர்க்க, பெருக, மேன்மை பெற்றிருக்க உங்களை நான் மனதார பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன். உங்களுடைய இன்றைய நாளினுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு பிளஸிங்ஸ் அப்பா உங்களுக்கு அதுல வச்சிருக்காரு. வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக பிரகாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் பெறணுமோ, எதையெல்லாம் எடுக்கணுமோ அதுக்கு வேண்டிய கிருபைய அப்பா காலையில உங்களுக்கு தரார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெறுவீர்கள். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜெரின் சாமுவேல், அன்பு சகோதரர் எஸ் அருள், அன்பு சகோதரர் லூ ஆபிரகாம், அன்பான சகோதரி எஸ் பிரியா, அன்பு சகோதரி ஆர் கௌசல்யா, அன்பு சகோதரி எஸ் சரஸ்வதி மற்றும் அருமையான மகள் ஆர் ரைசா ராஜாத்தி. அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பி சைமன் சுந்தர்ராஜ், சிஸ்டர் எஸ் விக்டோரியா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே ஆபிரகாம் தணிகைவேல், அதுபோலவே அன்பு மகன் சி மேத்யூ தேவா மற்றும் அன்பு சகோதரி ஏ எஸ்தர் மற்றும் அன்பு மகள் எச் ஷைனி, இவங்க பிறந்தநாள் காண போறாங்க. மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாள் காலை எழும்பி உடைய பிள்ளைகள் அப்பா நீங்க தரக்கூடிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அவசியமற்ற மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய சமூக வலைதளத்திலே நேரங்களை செலவழித்து ஒரு அழுத்த வருத்தத்துக்குள் உடைய பிள்ளைகள் செல்லாதபடி ஒரு தெய்வீக தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் எடுத்து தேவ கிருபைகளை பெற்று புதிய கிருபைகளோடு புதிய உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளையும் துவக்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையை தருவீராக. அப்படி தேவனே உடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற அனைத்து வளமான ஆசீர்வாதங்கள் பெற்று உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரவு, திட்ட தீர்மானங்கள், வாஞ்சை விருப்பங்கள், எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தில் ஜெயங்கள், எல்லா வளமான ஆசீர்வாதங்களை நீருமுடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி பலப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே வார்த்தை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறுத்தாமே விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகின்ற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டை, புதிய வளமான ஆசீர்வாதங்களை தந்து நீருமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலேயே புதிய வளமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இதுபோல் இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என நாங்கள் மனதார ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.